வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் மத்தியிலே. வரவேண்டும் தேவ ஆவியே எங்கள் உள்ளத்திலே. ஆட்கொள்ளும் ஐயா அபிஷேகியும் அனல் மூட்டும் ஐயா அனல் மூட்டும். ஆவியானவரே, இந்த வேலையில் எங்கள் மத்தியில் கடந்து வாருங்கப்பா. ஏசப்பா, இந்த மத்தியில் கடந்து வாருங்கப்பா. ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஜப நேரம் முழுதும் ஆண்டவரை தெய்வீக பிரச்சனைகளை மூடட்டும் ஆண்டவரை. அப்பா தகப்பனே, கோடி நன்றி ஆண்டவரை. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. அவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா தகப்பனே, மக்கு நன்றி. சகல கட்டுகள் தட்டைகள் வெள்ளக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரை. அப்பா தகப்பனே, இறக்க வையும் ஆண்டவரை. தாவீதின் மகனே, இறக்க வையும் ஆண்டவரை. உயிர் உள்ள தெய்வமே, இறக்க வையும் ஆண்டவரை. தட்டைகளை உடைக்கிற கர்த்தர் நீ பெரிய காரணங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. ஐயா தெய்வமே, மக்கு நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரை. உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. பரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே, ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையினில் பெந்தகோஸ்தே நாளினில் இறங்கி வந்தீரே. வாருமையா வல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே,
ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஆண்டவரே, இந்த வேலையில கூட ஆண்டவரே எங்கள் வீடுகள் மீது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை எங்கள் மத்தியில் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பத்தின் மீது வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, அபிஷேக வல்லமை எங்கள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் முழுதையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் முழுமையை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆவி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வாரும் ஆண்டவரே. அப்பா, வாரும் ஆண்டவரே. நம்முடைய திரு தூதர்களுக்கு ஆண்டவரே, நம்முடைய பரிசுத்த வான தூதர்களுக்கு கட்டளை இடும் ஆண்டவரே. உருவின பட்டயத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளும் கடந்து போகும்படி ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லா கட்டுகளையும் உடைத்தெறியும்படி ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. நம்முடைய கல்வார் ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. விலை மதிக்க முடியாத கல்வார் ரத்தம் இறங்கி வரும்படி ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. போராட்டங்களை ஆண்டவரே, பிசாசுடைய கட்டுகளுக்கு கொடுக்கிற எல்லா ஆவிகளும் இயேசு நாமத்தில் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இணைப்பில் இருக்கிற முழு குடும்பத்தை ஆண்டவரே உம் சமத்தில் அப்படியே ஒப்புக்கிடுகிறோம் சகப்பனே. அப்பா, நீ முற்றுமையாக பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, நீ முற்றுமை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும். இயேசு ஆண்டவரே, வல்லமை இறங்கட்டும். இயேசு கிறிஸ்துவே, வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ரீதாராபாபா ஷல்லபா ரதுரபா ரபரபா ஷபலது ரிகபரது ரபரபா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நீ ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீ ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. நீ பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, உமது ஊழிய பிள்ளைகள் நாங்கள் அமைதியா இருக்கிறோம். நீ பொறுப்பெடுத்துக் கொண்டு வழி நடத்தும்படி ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ இப்படி செய்கிறதுக்கு நன்றி ஆண்டவரே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா, வல்லமை தர வேண்டும். தேவா, வல்லமை தர வேண்டும். வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா, வல்லமை தர வேண்டும். தேவா, வல்லமை தர வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படி நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா, வல்லமை தர வேண்டும். தேவா, வல்லமை தர வேண்டும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சியை வாழ்வு வாழணும். அற்புதம் அதிசயம் நடக்கணுமே. சாட்சியாய் வாழ்வு வாழ யோதா நதிக்கரை அனுபவங்கள் அப்படி நடக்கணுமே. யோதா நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே என்று நடக்கணும். அப்படியே என்று நடக்கணுமே. வானம் திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா, வல்லமை தர வேண்டும். தேவா, வல்லமை தர வேண்டும். உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை வாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனைக்கு தடையா இருக்கிற எல்லா பாவங்களும் சாபங்களும் ஆண்டவரே எங்களை விட்டு ஒரு கணம் விளக்கும்படி ஒப்புக்கிடு ஆண்டவரே. கல்வார் ரத்தத்தால் எங்கள் கல்வியை தூய்படுத்தும்படி ஒப்புக்கிடு ஆண்டவரே. பரிசுத்த தூதர்கள் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது கடந்து போகும்படி ஒப்புக்கிடு ஆண்டவரே. அப்பா, தகப்பனை கொடுக்கிற வார்த்தைகளும் ஆண்டவரே, ஆராதனை நேரத்தையும் ஆண்டவரே அப்பா, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படி ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இறக்கையும் ஆண்டவரே. இயேசுவே, இறக்கையும் ஆண்டவரே. பரிசுத்தரை இறக்கையும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே அற்புதங்கள் அதிசயங்கள் காண கிருபை தாரு ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, இறக்கையும் ஆண்டவரே. தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேர் மீது ஆண்டவரே வல்லமை கடந்து வரும்படி ஒப்புக்கிடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நாளில் ஆண்டவரே, இந்த 3ஆம் நாளில் ஆண்டவரே எரிக்கோ ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்துக்கு வெற்றியை அருளும் ஆண்டவரே. வெற்றியை தாரும் ஆண்டவரே. அப்போது நடுக்கட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளைகள் வழியாக வருகிற எல்லா வேதனைகள், நெருக்கங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீதின் மகனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ முற்றுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆண்டவரே. அப்பா, எல்லா வாலிபர்கள் மீது ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மீது ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் மீது ஆண்டவரே, சிறு குழந்தைகள் மீது ஆண்டவரே விசேஷித்த ஆவியை அனுப்புங்க ஆண்டவரே. அப்பா, நீ இப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை அப்படியே ஒப்புக்கிடு
கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உயிர் உள்ளவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எனக்கு இந்த இணைப்பின் வழியாக ஒரு வார்த்தையாவது வராதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவரே, அவர்கள் மீது வல்லமை இறங்கும்படி ஒப்புகிறேன் ஆண்டவரே. கண்ணீர் விட்டு கதறுகிற ஒவ்வொரு மீது ஆண்டவரே வல்லமை கடந்து வரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் தாம் ஆண்டவரே, நீ முற்றிலுமாக பொறுப்பெடுத்துக் கொள் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து வல்லமை மிகுந்த நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். ஹalleluya. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. எங்கள் பிள்ளைகளுக்காக, இதோ வாலிப பிள்ளைகளுக்காக, நீண்ட நாட்களாய் செபித்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக இந்த நாளிலே, இந்த எரிகோ ஜெபத்தில் இந்த 3வது நாள் அப்படியாக ஜெபிக்கும்படியாய் ஆண்டவரே நீர் கிருபை பாராட்டியதற்காக நன்றி என்று செலுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எருசலேம் பெண்களை பார்த்து இதோ சிலுவை சுமந்து கொண்டு செல்லும் பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்து சென்று கொண்டு இருக்கும் பொழுது எருசலேம் பெண்கள் அவரை பார்த்து அழுதார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுவுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு அவர் சொல்லிவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளில் பிள்ளைகளை குறித்ததான எவ்வளவு கவலை, வேதனை, கண்ணீர் எல்லாவற்றிற்காகவும் இந்த நாளிலே நாம் செபிக்க வந்திருக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு விசை இந்த இணைப்பில் ஒரு வேளை உங்கள் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அவங்களுக்காக இந்த நேரத்தில் அவங்கள பக்கத்தில் வச்சுட்டு அவங்களுக்காக ஜெபிங்க. ஒருவேளை உங்கள் வாலிப பிள்ளைங்க உங்களை விட்டு தூரம் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள நினைத்து கொள்ளுங்க. அவங்களுடைய பெயரை அறிக்கையிட்டு நம்ம இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஆகினாலே நம்ம எல்லாருமாய் ஒரு நிமிடம் உங்கள் பிள்ளைகளை நினைத்து, அந்த பிள்ளைகளை நினைத்து அவங்க பெயரை சொல்லி ஒரு விசை ஆண்டவரை நோக்கி ஸ்துதிப்போமா? ஹalleluya. கரங்களை நான் வானத்துக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் பிள்ளைக்காக ஸ்துதிக்கிறேன். பிள்ளையுடைய பேரை சொல்லுங்க. ஓ ஹalleluya. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்துங்க. ஹalleluya, ஹalleluya. சுதிக்கிறோம் ஆண்டவரை. நம்பிக்கை வேணும் பிரியமானவர்களை. நம்பிக்கையோடு இந்த நாளில் என் மகனுடைய வாழ்க்கையில, என் மகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த நாளை ஆயத்தமாக்கி கொடுத்திருக்கிறாரு. அதற்காகத்தான் நாங்கள் மகாபெரிய ஒரு கூடுகையை இந்த நேரத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்ற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய பெயரை வைத்து ஸ்துதிப்போமா? ஹalleluya. இயேசுவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருமே ஸ்துதிங்க. ஹalleluya. ஸ்துதிக்கும் பொழுது தோ எரிகோ மதில் அலங்கம் இடிந்து விழுந்தது. எரிகோ மதில். ஓ ஹalleluya. பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் ஸ்துதிப்போமா? ஹalleluya. ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். ஹalleluya. நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க மகள் பெயரை நாங்க உச்சரிக்கிறோம், சொல்றோம்ப்பா ஆண்டவரே. என் மகன் பெயரை சொல்றோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. உம்மை ஸ்துதிக்கிறோம். உங்க பிள்ளைகளுடைய சரீரத்துல என்ன பலவீனம் இருக்கு, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில என்ன பலவீனம் இருக்கு, அது உங்களுக்கு தான் தெரியும். அதை ஒப்பு கொடுத்து ஸ்துதிப்போமா? ஒரு விசை. ஹalleluya. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீதா ராபா நீ சாந்தலா பௌரதாலி நீ காந்தர பௌரதரி கபரபரபரபரபா. ஓ ரீதா லபா நா சாந்தலா பௌரதரி அந்து கரபர ஹந்தலி வீக்கத்தர பரபரபரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த ஒவ்வொரு செகண்டையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். நானும் என் ஆண்டவரும் மட்டும் என்ற மனநிலையோடு நாம் காணப்பட வேண்டும். எப்படியாவது இந்த நேரத்தில் யாக்கோபை போல நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம போராடி ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே. ஹalleluya. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை மாற்ற முடியாது, சுவாபத்தை மாற்ற முடியாது, ஆண்டவரால் தான் மாற்ற முடியும். ஹalleluya. ஸ்துதிப்போமா? இன்னும் ஒரு விசை கூட ஸ்துதிப்போமா? ஓ மை ஸ்தோத்தரிக்கிறோமே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இணைப்பிலே வந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு
ஒரு கூட்டமாய் இணைந்து ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. சுதித்து 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 இந்த பிள்ளைகளுக்கு எதிரான சத்துருவின் கிரியைகளை நாங்கள் துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஹalleluya ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசு. இயேசு என்ற பெயரை இந்த நேரத்தில் நம்ம உச்சரிக்கணும். இயேசு என்ற சத்தம் உங்க வீட்டுக்குள்ள எழும்பணும். அந்த சத்தம் தொனிக்கணும். இயேசு என்ற நாமத்திற்கு வல்லமை உண்டு. இருளின் சக்திகள் அழிந்து போகும். பிசாசு அந்த சத்தத்தை கேட்கும் போது மறைந்து போவான். அந்த சத்தம் உங்க வீட்டுக்குள்ள தொனிக்கணும். பாடுவோமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமோ, இன்ப நாமோ. ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக எங்க வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக என் வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய பேரனா இருக்கலாம், பேத்தியா இருக்கலாம், பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஹalleluya. உங்களுடைய மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், ஒப்பு கொடுங்க. இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக இந்த நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவை அன்பு கோட்டைக்குள்ள, அக்னி கோட்டைக்குள்ள, ரத்த கோட்டைக்குள்ள இந்த பிள்ளைகளை இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிலுவை அடையாளம் வரைந்து இந்த பிள்ளைகளை இயேசுவின் ரத்தத்தினாலே சிலுவை அடையாளம் வரைந்து நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி 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 ஐயா. தொடர்ந்து எங்களை வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சற்று நேரம் நாம் வேதத்தை தியானித்து விட்டு மீண்டும் ஒரு வல்லமையான ஒரு ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். ஹல்லேலூயா. சபை உரையாடல் 12ஆம் அதிகாரம். சபையுரையாடல் 12ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையில இப்படியாக நாம் வாசிக்கிறோம். உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. இந்த இறை வார்த்தையை கேட்கும்படியாக உங்கள் பக்கத்தில் வாலிப பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இறை வார்த்தையை பிள்ளைங்க கேட்கணும். கேட்கும்போது இன்னும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. சபை உரையாடல் 12ஆம் அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலே, உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. ஹல்லேலூயா. உன்னை படைத்தவரை உன் இளமை பருவத்தில் மறவாதே. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க மனம் போன போக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு சிலரை கேட்போம், வாலிப பிராயத்தில் நீங்கள் இருக்கீங்களே, ஆண்டவரை தேட வேண்டியது தானே. அதுக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. நடுத்தர வயதினரை கேட்டால் கூட அவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்குது. ஆண்டவர்னு ஆண்டவர் பாதத்திலே உட்கார்றதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும், அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி வாழ்க்கை மாதிரி 24 hours ஜெபம் பண்ணுறதுக்கும் அதுக்கெல்லாம் ஒரு வயசு ஒன்று இருக்குது. அந்த வயசான காலத்தில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போல்லாம் அனுபவிக்கக்கூடிய நாட்கள். இந்த காலங்களையெல்லாம், இந்த நேரங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று கூட சொல்லி மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பிள்ளைகள். அல்லேலூயா.
அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கையை கெடுக்கும்படியாக மகா பெரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது இந்த செல்ஃபோன். அநேக நன்மை காரியங்களும் நடக்குது, ஆனால் தீமையும் அதில் இருக்குது. அதுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் பிள்ளைகள். ஹல்லேலூயா. உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை, உன்னுடைய ஆண்டவரை நீ மறவாதே, நீ மறக்கக்கூடாது. அப்போ நான் என்னதாங்க செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பாருங்கள், அதே வசனத்தில் நம்ம பார்க்குறோம், நீ இப்போ ஆண்டவரை நினைக்காம உன் வாலிப பிராயத்திலே உன் மனம் போல நீ வாழ்ந்த அப்படின்னு சொன்னால், வாழ்க்கை எனக்கு இன்பம் தரவில்லையே என்று நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வரும் முன் அவரை உன் உள்ளத்திலே நினைத்துக்கொள். ஒரு நாளைக்கு நீ சொல்லுவ, இப்பெல்லாம் உன் வாழ்க்கை உன் விருப்பம் போல நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீ சொல்லுவ ஒரு நாள் என்னன்னு சொன்னால், என்னுடைய வாழ்நாளில் துயரங்களும், என்னுடைய வாழ்க்கையிலே துயரங்கள் வருகிறது. நீ சொல்லக்கூடிய துயர நாட்களும் ஆண்டுகளும் வர்றதுக்கு முன்னாடியே உன் உள்ளத்திலே நீ நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. அநேக பேர் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் ரொம்பவே ஆண்டுடைய சமூகத்தில் பக்தியாக இருப்பாங்க. ஆனால் திருமணம் ஆன பின்னாடி அந்த பக்தி போயிடும். ஒரு சிலர் பக்தி இல்லாமல் வாழ்வாங்க, ஆனால் திருமணம் ஆன பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே நீங்கள் வாலிப பிள்ளைங்க ஆண்டுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறது நிமித்தம்தான் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் சொல்லுவாங்க என்னிடத்துல, என்னுடைய பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அதுக்காக நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பிள்ளைங்க எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க? அந்த பிள்ளைங்களும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையிலே தானியேல் என்ற வாலிபன், தானியேல் என்ற பக்தன் தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் ஆண்டவருக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். ஆண்டவர் சமூகத்திலே அவர் 3 வேளையும் ஜெபித்தார். ஆனால் அன்றைக்கு வந்த சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நோக்கி எந்த மனிதரிடத்திலுமோ கடவுளிடத்திலுமோ யாரும் எந்த விண்ணப்பமோ செலுத்தக்கூடாது. அப்படி செலுத்தினா அவங்க சிங்க கபியில தான் கொண்டு போய் போடப்படும் சொல்லி. ஆனால் இவரோ கடவுள் மேலே வைத்திருந்த பக்தி நிமித்தம், சிங்க குகையிலே போட்டாலும் எனக்கு பரவாயில்ல, நான் கடவுள் பேரில் நம்பிக்கையோடு இருப்பேன்னு சொல்லி வைராக்கியமாய் அவர் 3 வேளையும் முழங்கால் படிட்டு ஜெபித்தாராம் தானியேல். நடந்தது என்ன? சிங்க கபியில போட்டாங்க. ஆனா ஆண்டவர் தன் தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகள், ஆண்டவருக்காக நீங்க எந்த அளவுக்கு வைராக்கியமா இருக்கிறீங்களோ, வரக்கூடிய நாட்களில பிசாசானவன் உங்களை தொடாதபடி ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் உங்களை பாதுகாப்பார். அதற்குத்தான் இந்த இறை வார்த்தை. ஹல்லேலூயா. பாருங்க, தானியேலை சிங்கத்தின் கெபி நின்று கடவுள் காப்பாற்றினார் வாயின் என்று தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். என் கடவுள் தம் தூதரை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. பிரியமான வாலிப பிள்ளைகளே, ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த வாலிப பிராயத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜபத்தில் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தரித்து இருக்கிறீர்களோ, அந்த அளவுக்கு கடவுள் உங்களுக்கு எதிரான சாத்தானுடைய கிரியைகளை ஆண்டவர் உங்களை நெருங்காதபடி அழித்து போடுவார். அதற்கு இந்த வசனம் தான் அதற்கு நமக்கு சாட்சியாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யோசேப்பை பார்க்கிறோம். யோசேப்பு என்ற பக்தன், அவர் ஒரு வாலிபன். ஆனால் அவர் பாவத்துக்கு விலகியோடி தன்னை காத்து கொண்டார் என்று கூட சொல்லி நாம் தொடக்க நூல் 39ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில வாசிக்கிறோம். போத்திபார் மனைவி தன்னிடத்தில் பாவம் செய்யும்படி அழைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த வாலிபன் யோசேப்பு சொல்லுகிறான், மாபெரும் இந்த தீய செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு பாவம் நம்மை தேடி வந்தா கூட யோசேப்பு பாவத்துக்கு விலகியோடி தன்னை காத்து கொண்டார். கடவுளுக்கு பயந்து பாவத்துக்கு விலகியோடி தன்னை காத்து கொண்டார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற
கிறிஸ்துவுக்குள் பிரியமான பெற்றோர்களே, இந்த நேரத்தில் ஏன் சகோதரி இதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இதை ஒரு வேளை வாலிப பிள்ளைகளும் கேட்டுட்டு இருப்பாங்க, பெற்றோரும் கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம அடுத்தது எதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம்னா, ஆண்டவரே தானியேலை போல என் பிள்ளைய மாத்துங்கப்பா, ஜப ஆவியால நிரப்புங்கப்பான்றதுக்காக தான் இந்த வசனத்தை எல்லாம் நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். தானியேலை போல 3 வேளையும் ஜெபிக்கக்கூடிய ஒரு மகனாய் என் பிள்ளைய மாத்துங்க, அப்படிப்பட்ட ஜப ஆவியால் நிரப்புங்கன்னு சொல்றதுக்காக தான் இந்த இறை வார்த்தை. ஹalleluya. யோசேப்பு வாலிபன் பாவத்துக்கு விலகி ஓடி தன்னை காத்து கொண்டார். ஆண்டவருக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஓடினார். ஹalleluya. இன்னைக்கு யார் என்ன பார்க்க முடியும்னு சொல்லி வாலிப பிள்ளைங்க தான் இஷ்டம் போல பாவ சிந்தனை பாவ செயல்கள் செய்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நீ என்னென்ன பாவம் செய்திருக்க, ஒருவேளை உன் பெற்றோருக்கு நீ செய்கிற பாவம் தெரியாம இருக்கலாம். ஆனா உன்னை படைத்த ஆண்டவருக்கு முன்பாக நீ எங்க போய் ஓடி ஒளிஞ்சாலோ அவர் பார்வை உன்மேலதான் இருக்கும். ஹalleluya. இவர் இப்படியாக அந்த பாவத்துக்கு விலகியோடி தன்னை காத்து கொண்டதுனாலே அவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு பதவி உயர்வு தெரியுங்களா. எகிப்திற்கு தொடக்க நூலின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். 41ஆம் அதிகாரம் 41வது வசனத்திலே பார்வோன் யோசேப்பை நோக்கி, இதோ எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று சொன்னான். ஹalleluya. அப்படி கடவுளுக்கு உண்மையாய் என்னை யாரும் பார்க்கல, நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லாம, அப்படின்னு நம்ம கடவுளுக்கு பயந்து வாழும் பொழுது நிறைய பாடுகள் கஷ்டங்கள் நடுவில் நிறைய வந்தாலும் அந்த பார்வோன் மன்னன் என்ன செய்யறாரு, எகிப்து நாடு முழுவதற்கும் உம்மை அதிகாரியாக நியமிக்கிறேன் என்று கூட சொல்லி அந்த எகிப்து நாட்டுக்கே அதிகாரியாக வைத்தார். பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளை, நீங்க இந்த நாளில ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்து பாவத்துக்கு விலகியோடி வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அதே ஆண்டவர் உங்களை மிகப்பெரிய ஒரு அதிகாரியாய் பதவி உயர்வில நல்ல ஒரு திருமண காரியங்களில நல்ல மற்ற அநேக ஆசீர்வாதங்களில ஆண்டவர் உங்களை ஆண்டவர் நிறுத்தி வைப்பார், நிரப்புவார். ஹalleluya. அது நிச்சயம் இந்த இறை வார்த்தையின்படியாக. ஹalleluya. அதே போல நாம் பார்க்கிறோம், இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காகவும் பெற்றோர்களே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளை இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாதபடி பிசாசு பல விதத்திலே என் பிள்ளைய சீரழித்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவரே, இந்த யோசேப்பை போல என் பிள்ளை மாறணும் அப்படின்னு நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் சாமின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. முதல்ல யாரை போல, தானியேலை போல ஒரு ஜபாவி என் பிள்ளை மேலே ஊற்றப்படணும். ஆண்டவரே, எந்த நேரம் என் பிள்ளை ஜெபிக்கணும். அதே போல் என் பிள்ளை யோசேப்பை போல பாவத்துக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற பாவ இச்சைகளுக்கெல்லாம் ஆண்டவர் உமக்கு பயந்து வாழ்ந்து விலகியோடி வாழணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற 3 வாலிபர்களும் இதே போலதான் கடவுளுக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை நான் செய்ய மாட்டேன் என்று வைராக்கியமா நின்றார்கள். நேபுகத்நேசர் ஒரு சிலையை நிறுவி அதை வணங்கணும்னு சொல்றாரு. ஆனா என் ஆண்டவருக்கு அதை பிரியம் இல்லை, நான் அதை வணங்க மாட்டேன்னு சொல்லி 3 வாலிபர்களும் வைராக்கியமா இருந்தார்கள். அப்படி நீங்கள் வணங்கலை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? நெருப்பு சூளையிலே, அக்கினி சூளையிலே உங்களை கொண்டு போய் போடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட நீங்கள் எங்களை போட்டாலும் கூட பரவாயில்ல, எங்களை போட்டாலும் பரவாயில்ல, எங்கள் ஆண்டவர் எங்களை அதிலிருந்து காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றலினாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே போல் பாருங்களேன், அந்த நெருப்பு சூழலில் போடுறேன்னு சொல்லியும் அவங்க வைராக்கியமாய் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர்கள் வைராக்கியமாய் வாழ்ந்தார்கள். அதை நிமித்தம் அக்கினியிலே போட்ட பொழுதோ ஆண்டவர் அவர்களோடு 4வது ஒரு நபராய் உலாவினார். அந்த நெருப்பு அவர்கள் தலை முடியை சுட்டரிக்கல, அவர்கள் போட்டிருந்த ஆடைகளை சுட்டரிக்கல. ஹalleluya. ஏன்னா ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்தார். இந்த இறை வார்த்தையிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற பாடம் என்னவென்று சொன்னால், நீ ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நீர் எந்தெந்த காரியங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ ஆண்டவர் உனக்காக வைராக்கியமாய் நிற்பார். ஹalleluya. ஆண்டவர் உனக்காக வைராக்கியமாய் நிற்பார். உனக்கு அக்கினி போல பிரச்சனைகள் சோதனைகள் எவ்வளவு வந்தாலும்
ஆண்டவரும் கூட இருப்பார். அதுக்கு நீங்கள் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கணும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிரியமான பெற்றோர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்காக, என் பிள்ளைங்க இப்படி என் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை மட்டும்தான் என் பிள்ளை செய்யணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஓ மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹோரிதா ரபா நாஷதர பௌரகதரி விகதர வரபரபரபா. சீராக்கின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் தொடக்கம். 1:16 ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் நிறைவு. சீராக்கின் புஸ்தகம் 1:18 ஆண்டவரிடம் அச்சம் கொள்ளுதலே ஞானத்தின் மணி முடி. ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படக்கூடிய ஒரு பயம், ஆண்டவரே உமக்கு பயப்படக்கூடிய அந்த பயத்தை, பய உணர்வை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கொலைசேர் கைதிய திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கிறோம். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரை சார்ந்தவருக்கு இதுவே தகும். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. அவங்க வயசானவங்கன்னு சொல்லி அவங்கள உதாசீனப்படுத்தாதே. சீராக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தையில, குழந்தாய், உன் தந்தையின் முதுமையில் அவருக்கு உதவு, அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை புண்படுத்தாதே. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க தன் பெற்றோருடைய உள்ளத்தை புண்படுத்துறாங்க. நான் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு தேவையானது நான் செய்வேன், நான் பேசுவேன், நான் நடப்பேன். ஆனால் என்னுடைய செயல்களினால என் பெற்றோருடைய உள்ளத்தை நான் குத்தி கிழிக்கிறேனே, வேதனைப்படுத்துகிறேனேன்னு நினைக்கிறது இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவரது வாழ்நாள் எல்லாம் அவர் உள்ளத்தை நீ புண்படுத்தாதே. உன் வார்த்தையினால, உன்னுடைய நடக்கையினாலே நீ புண்படுத்தாதே. ஹல்லேலூயா. தந்தைக்கு காட்டும் பரிவு மறக்கப்படாது, அது உன் பாவங்களுக்கு கழுவாயாக விளங்கும் என்று கூட சொல்லி அதே சீராக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது இறைவார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். பிள்ளைகளே, தந்தையின் ஆசி பிள்ளைகளின் குடும்பங்களை நிலைநாட்டுமா? தாயின் சாபம் அவற்றை வேரோடு பெயர் தெரிந்து விடும் என்று கூட சொல்லி சீராக்கின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில வாசிக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, இதோ உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர்களுடைய மனசை புண்படுத்தக்கூடாது. அவங்கள சந்தோஷமாய் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போதான் தந்தையினுடைய ஆசி உங்கள் குடும்பங்களை நிலைநாட்டும் என்று கூட சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். இன்னைக்கு வேணா அதெல்லாம் சாதாரணமான காரியமாக தெரியும். ஏன்னா உங்களுடைய இளமையின் மிடுக்கினால அவங்க வயசானவங்க தானே, உனக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி செல்ஃபோனை பற்றி பெரிய வயசானவங்களுக்கு கொஞ்சம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் சின்ன பிள்ளைங்கிட்ட தான் கேட்பாங்க, கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த பிள்ளைங்களுடைய வார்த்தைகள், ஒரு சில பிள்ளைகள் நல்லா அன்பாக சொல்லி கொடுக்குங்க, இன்னொரு சில பிள்ளைங்க இது கூட தெரியாதா, ஒரு மாதிரி ரொம்ப தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு விதத்தில், ஒரு மிடுக்கில், ஒரு பெருமையில் அவங்க பேசுவாங்க. ஆமாம், அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. திருமணமான பிள்ளைகள் கூட, வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிப பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோருடைய இருதயத்தை ஒரு நாளும் அவர்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த நாளில் பிரியமானவர்களே, இந்த நாளில் பிள்ளைகள், என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படுகிறதில்லைன்னு எத்தனை பெற்றோர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த நாளில் அந்த கீழ்ப்படிதலின் ஆவியினால் ஆண்டவர் நிரப்பணும்னு சொல்லி இந்த நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் பிள்ளையின் கீழ்ப்படிதலின் ஆவியினால் நிரப்பும் என்று கூட சொல்லி இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிள்ளைகளுடைய கீழ்ப்படிதலுக்காக, பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்வுக்காக, பிள்ளைகளுக்கு எதிரான பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக, திருமண தடைகள் நீங்க வேண்டும் என்பதற்காக, பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பிற்காக, ஹல்லேலூயா, நம்ம ஜெபிப்போமா? அந்த நேரத்தில் வேதத்திலே வாசித்தோமே, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு முற்றிலும் கீழ்ப்படியுங்கள் என்று கூட சொல்லி நாம் எல்லோருமாய் எழுந்து நின்று ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இது ஜெப நேரம். இது நமக்கு ஜெப நேரம், கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெப நேரம். ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி 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 இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம்.
நீங்கள் ஆயத்தமா? நான் ஆயத்தமாக இருக்கேன். இணைப்பிலை வந்திருக்கிற அத்தனை பேர் ஆயத்தப்படுவோமா? பிள்ளைகளுடையக்காக உங்கள் பிள்ளைகளுடைய பலவீனம் என்ன அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லி 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 இந்த நேரத்தில் நம்ம ஸ்துதித்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாருமாய் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. ஹalleluya. இந்த ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது விசுவாசம், நம்பிக்கை வேணும். நிச்சயமா ஆண்டவர் இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதனுடைய நோக்கம் நிறைவேற போகுது. என் பிள்ளையினுடைய மனமாற்றத்துக்காகத்தான் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். என் பிள்ளைக்காக நான் பாரப்பட்டு ஜெபிக்கணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த நாளை எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாளில் ரொம்ப 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 முக்கியமாக நம்ம அவங்களுக்காக பாரத்தோடு கண்ணீரோடு போராடி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஜெபிப்போம்மா. ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த இணைப்பில் வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா அவருடைய பெற்றோர்களை ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. எந்தெந்த சகோதரிகளாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு உங்கள் சமூகத்தில் நிற்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா கண்ணீரை பாரும் ஆண்டவரே, வியாகுகளை பாரும் ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்துதான துயரம் பெருமூச்சு எல்லாம் இந்த நாளிலே ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. வாக்கு கொடுத்திருக்கீங்களே அப்பா. எசையா 51:11 உன் துயரமும் பெருமூச்சும் ஒளிந்து போகும் என்று கூட சொல்லி எத்தனை நாட்கள் இந்த பிள்ளைக்காக துயரம் துயரம். பிள்ளை பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் துயரம். இந்த பிள்ளையை நிமித்தம் நான் ஒரு நாள் சந்தோஷமாவே இல்லை. இந்த பிள்ளை பிறந்ததிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் கண்ணீரோடு தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு வேதனை, எனக்கு வேதனை. ஹalleluya. ஆண்டவரே அப்படியாக கூட கண்ணீர் விட்டு தன் பிள்ளைக்காக கதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாருமே ஒப்பு கொடுப்போமா. ஹalleluya 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 ஹalleluya. ஓரிதா ரபா நஷத்தரி கபரபா. உங்க வல்லமை இறங்கட்டும்பா அப்பா, உங்க வல்லமை இறங்கட்டும்பா, உங்க வல்லமை இறங்கட்டும்பா. நாங்க நினைவு கூர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்க வல்லமை இறங்கட்டும்பா. ஓ ஹalleluya. தேவ வல்லமை தேவ வல்லமை தேவ வல்லமை. ஓ பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும். ஓரிதா லபா நஷந்தா ரீகா பா லக தர பர பர பரபா. ஹalleluya. தேவ வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். மகிமையின் மேகம் இறங்கட்டும் மகிமையின் மேகம் இறங்கட்டும். இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தானின் கிரியைகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. எல்லாரும் சொல்லுங்க பிரியமானவர்களை. என் பிள்ளைக்கு விரோதமாய் எழும்புகிற சாத்தானை நான் முறியடிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுங்க. ஹalleluya 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 ஹalleluya. பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியாதபடி ஆக்ரோஷமாய் எதிர்த்து நிற்கிற பொல்லாத முரட்டாட்டத்தின் ஆவியே இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளை விட்டு வெளியே போய் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம். தூராபாரா ஷக்கபாரா கத்தரபரபரபரபா. தன் தாயை கை ஓங்குகிற தன் தகப்பனை அடிக்க கடந்து செல்கிற பிள்ளைகள் மீது இயேசுவின் கல்வாரி ரத்தம் இறங்குவதாக. சாத்தானுடைய கிரியைகள் அந்த சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தன் பெற்றோர்களை அன்பு செலுத்தக்கூடிய அன்பின் ஆவியால் நிரப்புவீராக, அன்பின் ஆவியால் நிரப்புவீராக. ஹalleluya. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஓரிதா ரபா நஷதரி கபர பர பர பரபா. ஓரிதா லபா நிஷாந்த லபோ ரக்கதரி மினி காந்தர பர 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 பரபா. ஓரிதா லபூரத லீமனி காந்தல பௌரத லீமன காந்தர பர 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 பரபா. ஓ ஷபரதரி கபர பரபா. இயேசுவின் ரத்தம் என் பிள்ளை மேல இறங்கட்டும்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம். உங்க பிள்ளையுடைய பேரை சொல்லுங்க. இயேசுவே உங்க முள்முடியிலிருந்து வழிந்தோடுகிற ரத்தம் என் மகன் மேல இறங்கட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓரிதா ரபா ராணா ஷதரி கபர பர 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 பரபா. குடி பழக்கத்துக்குள்ளாக, ஓ கெட்ட பழக்கத்துக்குள்ளாக இதோ ஹalleluya செல்போனுக்கு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா குடியின் ஆவி வெளியேறட்ட இயேசுவின் நாமத்தினால. எல்லா செல்போன்ல தகாத காரியங்களை பார்க்க செய்கிற தூண்டுகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளை மேற்கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினால. தூராமா ராணா ஷதரி கபல வரதர வர 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 வரபா. ஓ ரீதா லாபா நா ஷந்தலா மௌரா கத்தர பௌரதர வர வரபா. ஓ ரீனா கஷந்தலி மீனி காந்தல பௌரதல வர 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 வரபா. ஓ ரீதா லபர கஷந்தரி கபர வர 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 வரபா. ஓ ரீதா லபா நா ஷந்தரி கபல மகந்தர பௌரதர வர 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 வரபா. ஹalleluya ஹalleluya ஹalleluya
ஹalleluya ஹalleluya. அப்பாமை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, அப்பாமை நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு தர பௌரா ஷதரி கபல பரதலி மினி காந்தல பௌரதர பர 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 பரபா. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஓ உமக்கு வல்லமை, உமது வல்லமை, உமது வல்லமை இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும். ஓ ரிதலபா ரானா ஷதரி கபர பர 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 பரபா. ஓ ரிதலபா நதனா ஷந்தரி கபர பரபா. உங்க வல்லமை ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் ஆண்டவரே, உங்க பரிசுத்த வல்லமை இறங்கட்டும், இந்த கல்வாரி ரத்தம் இறங்கட்டும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க, இயேசுவின் ரத்தத்தை பயன்படுத்துங்க. ஓ தகாத காரியங்களை கொண்டு வருகிற பிள்ளைகளை இருளுக்குள் கொண்டு வருகிற எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் ரத்தத்தினால. ஹalleluya. ஒரிதா ரபா நாஷந்தா ரபௌலா கதரி. ஓ ரீகா பரா ஷந்தலி மீனி காந்தரா பௌலா பா ரீகா பரா வன காந்தரபா. ஹalleluya. இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும், இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும், இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும். இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya. வல்லமை 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 வல்லமை. ஓரிதா ரபா ரீனே ஷந்தரா பௌரதா ரபா கபர பர பர பரபா. உங்க வல்லமை இந்த இணைப்பில் ஆண்டவரே, எத்தனை பேர் இந்த இணைப்பில் தம் பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பிள்ளைகள் மீது உம்முடைய பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும், உங்க வல்லமை இறங்கட்டும். கீழ்ப்படிதலின் ஆவியை ஊற்றுவீராக. இந்த நாளிலிருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடப்பதாக. கீழ்ப்படிதலின் ஆவி ஊற்றப்படுவதாக, கீழ்ப்படிதலின் ஆவி ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்வுக்கு எதிராய் செயல்படுகிற சாத்தானின் கிரியைகள் அழிந்து போவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா விதமான ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்வுக்கு எதிராய் செயல்படுகிற நீங்க என்னோடு இணைந்து ஜெபிங்க பிரியமானவர்களே. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தானின் கிரியைகள், பரிசுத்த வாழ்வு வாழ முடியாதபடி இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை நாங்க முறியடிக்கிறோம்னு சொல்லி ஜெபிங்க. ஒரு இதா ரபா நாஷன் ரூகபலபன காந்தல பௌரத லீமி நீ கத்தர பர பர பரபா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவே உம்மை நாங்கள் சோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்புக்கு விரோதமாக எவ்வளோ படித்தாலும் படிப்பு மனசுல பதியல. ஓ ஹalleluya. படிப்புல ஒரு 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 ஆர்வம் வரல, படிப்புல ஒரு ஆர்வம் வரல. ஹalleluya 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 ஹalleluya. படிப்புல ஒரு ஆர்வம் வர முடியாதபடி, உற்சாகம் வர முடியாதபடி மந்த நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உமது ஞானம் கடந்து வரட்டும் ஐயா. இந்த நாளிலிருந்து அந்த பிள்ளைகள் படிப்புல ஒரு ஆண்டவரே ஒரு முன்னேற்றத்தை நாங்கள் காண உதவி செய்வீராக. அது ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தனைகளிலும் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தை இறங்கட்டும். உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புங்கப்பா, உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரை, உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புங்க ஆண்டவரை. ஒரு இதா ரபா நஷந்தலா பௌராதலி நீ கந்தரா பரதுரி கபர பர பரபா. இயேசுவே உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புங்க பிள்ளைகளை. ஹalleluya ஹalleluya. பிள்ளைகளுக்கு விரோதமாய், அவர்களுடைய படிப்புக்கு விரோதமாய் செயல்படுகிற சாத்தானின் கிரியைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya ஹalleluya ஹalleluya. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக இந்த நேரத்தில் நம்ம ஜெபிப்போமா. ஹalleluya. தன்னுடைய வாலிப பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக எத்தனையோ பெற்றோர்கள் அநேக நாட்களாய் செபித்து கொண்டிருக்கிறார்களே. இந்த நாளில அந்த வாலிப பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு எதிராய் போராடுகிற தடைகளை கொண்டு வருகிற சாத்தானை நம்ம எல்லாரும் இணைந்து முறியடித்து ஜெபிப்போமா. இந்த நாளில இந்த எரிகோ ஜபத்தின் 3வது நாளிலே துதிப்போமா. ரீதா ராபா நாஷந்தா ரீகாபா ராதா லாபா ரீகாந்தா ரபர பர பர பரபா. எல்லா சாத்தானுடைய கிரியைகள் அழிந்து போகட்டு இயேசுவின் நாமத்தினால. திருமண தடைகளை கொண்டு வருகிற அந்தகாரத்தின் வல்லமைகளை நீங்க சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை பேரை சொல்லி என் பிள்ளைக்கு எதிராய் செயல்படுகிற சத்துருவின் கிரியைகளை, திருமண தடைகளை கொண்டு வருகிற சத்துருவின் கிரியைகளை இந்த நாளிலே துதித்து துதித்து துரத்துகிற இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லுங்க. ரீதா ரபா ரீனா சந்தர பௌரத ரீ கபர பர 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 பரபா. ரீனை சந்தல பௌர கந்தர பர ஹந்தர வீக்கத்தர பர 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 பரபா. ஹalleluya ஹalleluya.
ஏசப்பா, உமது வல்லமை வல்லமை இப்பொழுதே உமது வான தூதர்கள் கடந்து செல்வார்களாக. ஆண்டவரே, இந்த பெண் பிள்ளைக்கு ஏற்ற மகனை கொண்டு வருவீராக. இந்த மகனுக்கு ஏற்ற ஆண்டவரே மகளை கொண்டு வருவீராக. ஓ, தடைகள் விலகட்டு இயேசுவின் நாமத்தினால. வான தூதர்கள் இப்பொழுதே இந்த பிள்ளைகளுக்காக கடந்து செல்வார்களாக. ஓ ரிஷபரகத்தரபா, தடைகள் உடைக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. உங்க வல்லமை 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 இறங்கட்டும். உமது வல்லமை இறங்கட்டும். எந்த பாவமா இருந்தாலும் சாபமா இருந்தாலும் ஏசப்பா, கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்துட்டீங்களே அப்பா. ஓ, பரம்பரையாய் வருகிற பாவ சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டீங்களே அப்பா. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் மீது உமது பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும். சாபத்தை போக்கக்கூடிய பரிசுத்த ரத்தம், ஓ பாவத்தை போக்கக்கூடிய பரிசுத்த ரத்தம் இறங்கட்டும். தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக உங்க சமூகத்திலே வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. துதிங்களேன். ஓ, யார் யார் பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கிடைக்கலன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ துதிங்க. இதுல இணைப்புல இருக்கிற வாலிப பிள்ளைகள், வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், நீங்க துதிங்க. நிச்சயமாகவே ஒரு அற்புதம் நடக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓரிதர பௌரதர பர ஹஷத்தக்கி மரஹந்தல பௌரதல பரபரபா. அல்லேலூயா அல்லேலூயா. ஓ சந்துரிபி காந்தரபர தூரிபி காந்தல பரதர பரபரபா. அல்லேலூயா அல்லேலூயா. உங்க வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீண்ட நாட்களாக வருடங்களாக நல்ல ஒரு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா. உங்க வல்லமை 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 இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ ரீதா ரபா நீ சந்தா பௌரத ரீகப ரப நீ காந்தர வர 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 வரவா. அல்லேலூயா. நாங்கள் சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை நீர்க்க தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. இந்த பிள்ளைகளை ஆண்டவரே, யோசேப்பை போல உமக்கு பயந்து பாவத்துக்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்கப்பா. யோசேப்பை போல மாற்றுங்கப்பா. தானியலை போல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. அந்த ஜெப ஆவி இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ஓ, இந்த சமூகத்திலே ஓடி போய் காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய, ஓ நற்கருணை பிரசன்னத்திலே அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஆர்வத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. தானியேல் மீது இருந்த ஜெப ஆவி இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். அதற்கு எதிரான சத்துருவின் கிரியைகள் அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த ஜெப ஆவி இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. உமது கல்வாரி ரத்தம் இந்த பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒருபோது செய்ய மாட்டேன் என்ற அந்த வைராக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. அந்த வைராக்கியத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. இனிமே என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற அந்த வைராக்கியம் இந்த பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. இந்த நாளில மகா பெரிய ஒரு மாற்றத்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஓ ரிஷாந்தர பௌரத ரீகபர் அபுரு துரிபி காந்தர பரதர பர 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 பரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உங்க வல்லமை 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 ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்கட்டும். இந்த இணைப்பில் ஆண்டவரை 100க்கும் மேற்பட்ட சகோதரிகள் தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும்படியா இந்த 3வது நாளிலே வந்திருக்கிறார்களப்பா. ஓ, பிள்ளைகளை நினைத்து என்னென்ன கருத்துக்காக பெருமூச்சு விட்டு உம்மை நோக்கி ஆண்டவரை கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்களோ ஏசப்பா, இறங்குவீராக. அற்புதங்கள் நடப்பதாக. உமது வல்லமை இறங்குவதாக. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை.
உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பா உங்க வல்லமை குறைஞ்சு போகலப்பா, உங்க உயிர்த்தெழுதலின் வல்லமை குறைஞ்சு போகலப்பா. ஓ அந்த வல்லமை என் மகன் மேல இறங்கட்டும், வாலிப பிள்ளை மேல இறங்கட்டும். வேலைக்காக தவித்து கொண்டிருக்கிற என் பிள்ளைக்கு ஒரு அதிசயத்தை நீங்க செய்வதற்காக நன்றி என்று சொல்லுங்க. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துரு இந்த பிள்ளைகளுடைய பரிசுத்த வாழ்க்கையை கரைப்படுத்தி கொண்டிருக்கிற சாத்தானுடைய கிரியைகள் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓரிதாலா பௌரா ஷத்தரி கபர் அவர் 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 ரிவிகாந்த ரபர பர பர பரபா ஓரிதலபா ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. அல்லேலூயா. துதிங்க 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 துதிங்க. தூ 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 ரீ கபபபா நீ சந்தர பௌரத ரபு கந்தர பர பர பரபா ஓ சந்தல பௌரத லீமி நீ காந்தல பரபா. பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஆவிகளை கட்டி செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. பிள்ளைகளுடைய மேற்படிப்புக்கான மேற் வேலைக்கான ஆண்டவர் உயர் பதவிக்கான எல்லா தடைகள் ஆண்டவரே கொண்டு வருகிற சத்ருவை இந்த வேலையில அந்த தடைகளை உடைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஷாது ரப ரீகப ரபு ருது ரீ நீ சந்தல பௌரதல பர காந்தரபா ஓ ரீகபல பரபா. உங்க வல்லமை நீங்க ஜெபிங்க பிரியமானவர்களை, நீங்க ஜெபிங்க. உங்க பிள்ளைங்க பக்கத்தில் இருந்தா சின்ன பிள்ளைங்களா இருந்தா, படிக்கிற பிள்ளைகளா இருந்தா, அந்த பிள்ளைங்க தலையில கையை வச்சு ஜெபிங்க. ஏசப்பா உங்க ரத்தம் இறங்கட்டும், என் பிள்ளை நல்லா படிக்கணும், படிப்புக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள் இருந்த அந்த ஞானம் அந்த என் பிள்ளைக்குள்ள கடந்து வரணும்னு சொல்லி ஜெபிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பெற்றோருக்கு பணிந்து வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். ஏசப்பா அதுபோல என் பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிந்து வாழக்கூடிய அந்த வல்லமையை கொடுங்கன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. தலையில கையை வச்சு ஜெபிங்க அந்த பிள்ளைகள் மீது. ஓரிதாரா பாரா நஷத்தா ரீகபா உங்க கரங்களின் வழியாய் தேவ வல்லமை அந்த பிள்ளைகள் மீது பாய்வதாக. ஓ சந்தர பௌரதாரா பக்கத்தரி மீ காந்தர பர பர பரபா. வாலிப பிள்ளைங்க நீங்களே இருந்தீங்கன்னா உங்க தலையிலேயே நீங்க கையை வச்சுக்குங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க ரத்தம் என் மேல இறங்கட்டும், உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னை விட்டு விலகட்டும்னு சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இது என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், எனக்கு தெரியும் இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னை அறியாமையே இந்த காரியத்தை நான் செஞ்சிட்டு இருக்கிறேன்னு நினைக்கிற வாலிப பிள்ளைகளை ஓ ரீ நா கஷத்தாராபா இந்த நாளிலே அதற்கு ஒரு முடிவு உண்டு. உங்க தலையிலேயே உங்க கையை வச்சுக்குங்க. தேவ வல்லமை இறங்கி வரும். தேவ வல்லமை ஓ ரீ மா ராக்கா ஷத்தாரா பௌரதா ரப ரப ரெமினி கந்தரபா ஓ தேவ வல்லமை உங்க கரங்கள் வழியா இறங்குகிறது. இயேசுனுடைய வல்லமை சாத்தானை முறியடித்த இயேசுனுடைய வல்லமை ஓ அக்கினியின் வல்லமை ஒரு இதா ரபா நாஷத்தா ரபா உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டு இருக்கிற அந்த சாத்தானின் கிரியைகள் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி இரத்தத்தினால பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியின் வல்லமையினால சுட்டரிக்கப்படுகிறது. இந்த நாளிலிருந்து நீங்க நினைத்தாலும் அந்த பாவ எண்ணங்கள் பாவ சுவாபங்கள் வராது. நீங்க நினைச்சு பார்த்தாலும் இனி அது வராது. நான் குடிக்கிறது என் பெற்றோருக்கு தெரியாத நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கன்னு சொல்லுங்க இந்த நேரத்துல. அதுல ஒரு அருவருப்பை கொடுங்கப்பா. ஓ ரீமாரா கஷந்தல பௌரத லீமன காந்தரபர தூரிவிலி பிரிதர பர பர பரபா. ஏசுப்பா உமது அன்பு கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றோ அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா எல்லாரும் சொல்லுங்க, நாமத்தில் என்றோ அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது,
பாவங்கள் பறந்தோடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, நோய்கள் தீருது. என் பிள்ளை சரீரத்தில் இருக்கிற நோய், சாத்தானால் கொண்டு வந்த அந்த நோய் அழிந்து கொண்டிருக்கிறது. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம், அந்த நோய்களை போக்கக்கூடிய பரிசுத்த ரத்தம் இந்த நாளிலிருந்து என் பிள்ளை சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை கொண்டு வருகிற அந்த நோய்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையான நாமத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே அழிந்து போகிறது என்று சொல்லுங்க. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றோ அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஒருவேளை உங்க பிள்ளைங்களுக்கு எதிராக யாரோ செய்வினை செஞ்சிட்டாங்க, மந்திரம் செஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்டுகள் எல்லாவற்றையும் இந்த நாளில பரிசுத்த ஆவியனுடைய அக்கினியின் வல்லமையினாலே சுட்டரித்து போடுவார். ஆமென், ஹல்லேலூயா. மந்திர வல்லமை செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உங்க வல்லமைகள் குறைந்து போக. தேங்க்யூ 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 ஜீசஸ். ஓ மத வல்லமை 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 இறங்கி சாத்தானுடைய கிரியைகளை அழித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நன்றி செலுத்தலாமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் நம்பிக்கையோடு, ஏசப்பா என் பிள்ளை எப்படிலாம் இருக்கணும்னு நான் இந்த நேரத்தில் ஜெபிச்சினோ அதுபோல் இந்த நாளில் மாற்றிருக்கீங்கப்பா. நான் நம்புகிறேன்ப்பா ஆண்டவரே, நான் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன்ப்பா. நான் ஜெபித்ததெல்லாம் என் மகனுடைய வாழ்க்கையில், மகளுடைய வாழ்க்கையில் அப்பா நடைபெற போகிறத நான் எதிர்பார்ப்போடு நான் காத்திருக்கிறேன்ப்பா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தொடக்கம் முதல் கடைசி வரை நீர் ஆட்கொண்டதற்காக, ஆளுகை செய்ததற்காக, வழிநடத்தியதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த இணைப்பிலே வந்திருக்கிற 100 பேரையும் உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இந்த நேரத்தில் நீங்கள் நிறைவேற்றி இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து உமது தெய்வீக பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் இரத்தத்தினாலே சிலுவை அடையாளம் வரைந்து நாங்கள் முத்திரை வைக்கிறோம். சத்ரு எந்த விதத்தில் இந்த பிள்ளைகளை தொடாதபடி இயேசுவின் இரத்தத்தினாலே முத்திரை வைத்து நாங்கள் ஆண்டவரே சிலுவை அடையாளம் வரைந்து முத்திரை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.